வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஈஸ்வரி கிட்ட, மேடம், அந்த டிரைவர் பையன் கார்த்தி இருக்காங்க, அவன் இங்க வந்திருக்கானா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, வந்திருக்கானா என்னன்னு தெரியலையே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அவனை நேரடியா பார்த்து நான் சவால் விடணும். அவனுக்கு இன்னும் என் மேல அந்த பயம் இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா நான் உயிரோட இருப்பேன் அப்படிங்கறது கண்டிப்பா அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். சோ அவன்கிட்ட நான் நேரடியா பார்த்து நான் பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு போனை பார்த்துட்டு, என்ன இது, அத்தை நமக்கு போன் பண்ணிருக்காங்க, அத்தை போன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன பாசத்துல போன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு முக்கியமான ஆளை வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கணும். சோ நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரம் வா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அப்படி யாருக்கு முக்கியமான ஆளு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வா. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஈஸ்வரி சொன்ன கோவிலுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோ வெயிட் பண்றாரு. அப்ப வில்லி நேரா அவங்க ஈஸ்வரி கிட்ட, அத்தை அவன் வந்திருப்பான. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் என் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். சோ அதனால அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவான். இதை கேட்டதும் மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க போய் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. போயிட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, என்னத்த என்ன வர சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லிய பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்ன அன்னைக்கு நடந்த சம்பவத்துல எனக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, எனக்கு எதுவும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் என்னோட லைஃப ரொம்ப ஹாப்பியா அருண் கூட வாழ்ந்திருப்பேன். ஆனா என்னோட லைஃப் டோட்டலா எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இல்ல அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணது எல்லாமே தப்பு, எதுவுமே நியாயமே கிடையாது அப்படின்னு. அப்ப கலா நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை இவங்கிட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டது ஈஸ்வரி சொல்றாங்க, சரி கலா அப்படின்ட்டு போறாங்க. அவங்க போனதும் வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்னடா நான் செத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? அது எப்படி? எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்துல நீ சிக்க வச்ச, உன்னை இப்படியே சும்மா விடுவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அருண் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஆனா என்னோட லைஃப நீ டோட்டலா காலி பண்ண பாத்தியல்ல, அதனாலதான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணது எதுவுமே நியாயம் கிடையாது. உன்னால நான் என்னுடைய தீபாவை இழந்துட்டு நிக்கிறதா ரொம்ப பெரிய கஷ்டமே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த தீபா எப்படி போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆனா அந்த கடவுளா பார்த்து மறுபடியும் உன்னை பிரிச்சுட்டான் பாத்தியா? இது எனக்கு சரியான வாய்ப்பு. சீக்கிரம் ரேவதிக்கு உனக்கும் விவாகரத்து நடக்க போகுதாம்ல. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? என் அண்ணனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாருடா, என் வாழ்க்கையை நீ டோட்டலா முடிச்சிட்டியல்ல, நீ முடிச்சதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு பதில் செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதனால தீபாவிக்கு ரேவதிக்கு ஏதாவது ஆணுச்சு, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வாட்டி ரேவதிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆனா உன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கிறது தான் என்னோட முதல் கடமை. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா ரேவதிய என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இவ வந்துட்டா கண்டிப்பா இவ குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத்தை இவளை பத்தி தெரியாம வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க, அத்தை கிட்ட இவள் விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க.
ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா எதுக்கு ஃபோன் பண்ண? அந்த கலாவை பார்த்ததோட ரொம்ப பயந்துட்ட போல. ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவளால என் குடும்பம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கு. எங்க அம்மாவை கடைசி நேரத்துல உயிரை காப்பாத்திருக்கேன், அதுவும் இவளால. நிறைய பிரச்சனைகளை என் குடும்பம் அனுபவிச்சிருக்கு. இவ நல்லவ இல்ல, தயவு செஞ்சு இவளை வீட்டுக்குள்ள விடாதீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், நீ என்ன எனக்கே அட்வைஸ் பண்றியா? யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க பாரு, கலா இங்கதான் இருப்பா. கலாவோட அண்ணனுக்கு தான் நான் ரேவதிய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அத பத்தி கலா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது. கண்டிப்பா அவங்களால பிரச்சனை தான் வரும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆகா, அத்தை வந்துட்டு திருந்த மாட்டாங்க போலயே. அந்த கலா நல்லவளே கிடையாது. அவளால நம்ம பல வகையில பிரச்சனையை அனுபவிச்சிருக்கோம். இப்ப மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள அனுப்புறது கொஞ்சம் கூட சரியே இல்லையே அப்படின்னு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ நம்ம ஈஸ்வரி வந்துட்டு போனை கட் பண்றாங்க. நேரா கலா கேக்குறாங்க, என்ன மேடம், என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, அவன் நீ வந்ததோட ரொம்ப பயந்துட்டான். கலா சொல்றாங்க, இல்லையா பின்ன, அவன் என்னோட லைஃபையே காலி பண்ணியிருக்கான். சோ அவன் என்ன பார்த்தா பயப்படதான் செய்வான் மேடம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம எச்சரிக்கணும் அப்படின்னு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, கோவில்ல இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சகல, கோவில்ல தான் இருக்கோம், என்னாச்சு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, எல்லாரும் கோவில்ல தான் இருக்கோம் சகல. ஹீரோ சொல்றாரு, சீக்கிரம் கோவிலுக்கு பின்னாடி வாங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மயிலும், சரிங்க சகல, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ரோகு கிட்ட, ரோகு, ஏதோ சகல நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா. சகல நம்ம எல்லாருமே அவசர அவசரமா கோவிலுக்கு பின்னாடி கூப்பிட்டுருக்காரு. ரோகு சொல்றாங்க, என்னங்க, அவரு சாதாரணமா கூப்பிட மாட்டாரு. அப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கும். சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. எல்லாரும், அதாவது மயிலு, ரோகு, சுவாதி, நம்ம ராஜா எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை எதுக்காக வர சொன்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கால, கலா அப்படிங்கிற பேர்ல, அவளால என் குடும்பம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கு. அம்மாவை கடைசி நேரத்துல காப்பாத்திருக்கேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வீட்டுல உள்ளவங்க. அப்படிப்பட்டவளை எதுக்கு ஈஸ்வரி வீட்டுக்கு கூப்பிடணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, வேற எதுக்கு, கலாவுக்கு அண்ணன் இருக்கானா, அந்த அண்ணனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அத்தை முடிவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா கலாவை பத்தி அத்தைக்கு இன்னும் தெரியல. அதனாலதான் கலாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. இல்லைன்னா அத்தை கண்டிப்பா இவ்வளோ சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த கலாவால நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க. அவ எங்க போறா எங்க வரா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதை கேட்டதும் அவங்களும், சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவளால ரேவதிக்கு கண்டிப்பா ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தீபா இறந்ததுக்கு முக்கிய காரணம் அவளும் ஒருத்தி தான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மயில். என்ன சகல, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, இவங்களை போயிட்டு எப்படி அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. இதை கேட்டதும் அவரும், சரிங்க சகல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, அந்த கலா வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றான், அவளை இந்த குடும்பத்துல இருந்து எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே ரேவதியா பத்திரமா பாத்துக்கிறோம், கண்டிப்பா ரேவதிக்கு இவளால எந்த வகையிலயும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா அவளால இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படியாவது இந்த குடும்பத்துல உள்ளவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம அந்த கலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. கலா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னப்பா, நான் வந்ததுலேருந்தே ரொம்ப பயத்துல இருக்க போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாராவது
உன்னால் ஏதாவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவ கண்டிப்பாக திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவளால் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இதை விடக்கூடாது, சீக்கிரம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி ரேவதியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல அப்படின்ட்டு நேராக அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கலாவை பார்த்து, இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நாளை ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒன்று சும்மா விட மாட்டேன். அதுக்கு கலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன். அப்போ ஹீரோ டக்குன்னு வில்லி அப்பாலார்னு இங்கே ஒரு அறை விடுறாங்க. வில்லி ஷாக் ஆகி, டேய், இவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலே கை வைப்ப அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, என்ன போன வாட்டி மாதிரி எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சியா? பழைய கார்த்தி இல்லைனா ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன். அதுக்கான எச்சரிக்கை தான் இது. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஏன் மேலே கை வச்சுட்டியல்ல, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் பாவம் அப்படின்னு தான் இப்போ விடுறேன். இன்னும் 2-3 நாளையில் நீ இந்த ஊரை விட்டு போகலை அப்படின்னா இந்த கார்த்தி யார் அப்படிங்கிறத பார்ப்பேன். வில்லி சொல்கிறாங்க, போக முடியாது, நான் கண்டிப்பாக ரேவதியை பழி வாங்குவேன், ரேவதியை உங்ககிட்டேருந்து பிரிப்பேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்கிறாரு, இந்த பாரு, உன்னால் ரேவதிக்கு ஏதாவது வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்ன முன்னாடி மாதிரி இல்லை, முசுக்குன்னு கை நீட்டிட்டான், ஒருவேளை இவன் நிறைய மாறிட்டானோ, இவங்க அம்மா வேற இறந்துருக்கா, ஸோ கண்டிப்பாக இவன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வில்லிக்கு செம்ம கோபமாக இருக்குது. இவன் என் மேலே எவ்வளோ கை வைக்கலாம், இவன் யார் அவன் அப்படின்னு வில்லிக்கு செம்ம டென்ஷன். அப்போ ஹீரோ நேராக மயிலுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், அந்த கலா இன்னும் 2-3 நாளையில் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அப்படி அவள் அந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவளை எந்த விதத்தில் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் மயில் சொல்கிறாரு, சரிங்க சகலை, அவங்க வந்தப்பயே தெரியும், அவங்கள பார்க்கவே நல்லவங்க மாதிரி தெரியல. வந்ததோட ரேவதி கிட்ட பேசி எப்படியாவது ரேவதியை அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாங்க. பட் ரேவதியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா என்ன நடக்குது அப்படின்னு. அதனால தான் அவங்க என்ன பேசினாலும் அவங்க பக்கத்தில் கூட ரேவதி போகலை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட அண்ணனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க என்னுடைய பழைய எதிரி. ரேவதி இறக்குறதுக்கு காரணமானவ, அவளோட லைஃப்பை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் என் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன தெரிஞ்சும் எங்கள் அண்ணனை அவள் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே பிரச்சனை கொடுத்தவ. ஸோ கண்டிப்பாக இவளுக்கு நம்ம பாவமே பார்க்கக்கூடாது. இவளால் என் குடும்பம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கு. ஸோ 2-3 நாளையில் அவள் அந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா அதுக்கடுத்து என்ன முடிவு பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு கிளியரன்ஸ் சேல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.